சரியா? ஓகே, ரெக்கார்டிங் இப்ப போட்டதால திருப்பி இருக்கா சொல்றேன். நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். சரியா? அதுல டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச் ரெண்டு வகையா பார்ப்போம். டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிறத, அதாவது டிரெக்ட் ஸ்பீச்ல என்னென்ன டென்ஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது என்னென்ன டென்ஸா மாறும்ன்றதுக்கு நாங்க ஒரு 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 அட்டவணை ஒன்று போட்டிருக்கோம். சரியா? இனி நாங்க எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, ஐ வில் கிளியர். எஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டேபிளையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, சரி. வேர்ப்ஸ் என்ன மாதிரி மாறும்? இப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற வேர்ப்ஸ் இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு போக என்னென்ன மாதிரி மாறும்? இதையும் நீங்க ஒரு டேபிளா போட்டு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? am அல்லது இஸ் டிரெக்ட் ஸ்பீச்ல வந்தால் டிரெக்ட், இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு நாங்க மாத்தும் போது was என்ன மாறும்? was. ஓகே, தென் டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்தா இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு போகும்போது என்று மாறும். சரியா? இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது மாறும். கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க இந்த லெசன் இன்னைக்கு ஃபுல்லா முடிக்கணும். டிரெக்ட் ஸ்பீச்ல was இருந்தால் இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது had been என்று மாறும். சரியா? இதெல்லாம் முக்கியம். இந்த டேபிள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, can could என்று மாறும். நாங்க verbsலயே பார்த்துட்டோம் முதல். must மாற்றமே இல்ல, must என்றே வரும். may டிரெக்ட் ஸ்பீச்ல மே வந்தால் நாங்க இன்டிரெக்டா மாத்தும் போது might யூஸ் பண்ணுவோம். தென் ஓகே, will வந்தால் would, shall வந்தால் நாங்க இன்டிரெக்டா மாத்தும் போது should மாத்துவோம். should வந்தால் should என்றே வரும். சரியா? இதோட ஓகே, இதோட நெக்ஸ்ட் do அல்லது does வருமாக இருந்தால் டிரெக்ட் ஸ்பீச்ல we can change to did. நாங்க did-ஆ மாத்தி கொள்ளலாம். அதே போல டிரெக்ட் ஸ்பீச்ல did என்றே வந்தால் என்ன had done. நாங்க முதல்ல பார்த்துனாங்க என்ன சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாறும்னு பார்த்துனாங்க. இதுல இன்னும் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக்குறதுக்காக இப்படி தாரன். சரியா? ஒருவேளை டென்ஸ்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இல்ல சில பேருக்கு டென்ஸ்ல குழப்பமா இருக்கிற ஆட்களுக்கு இந்த டேபிள், இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஓகே, வெயிட், சில பேர் ஜாயின் ஆகினா அவைய ஆட் பண்ணிட்டு வரேன். ஓகே, தென் will do வந்தால் would do என்று வரும். will do வந்தால் would do. Again the same thing. Okay. Madhumidan, who is requesting remote control. Any remote control கேட்டீங்கன்னா I will leave from the class. Okay. ஓகே, சரியா? கிளியர் பண்றேன். மிஸ் டுடே என்று வந்தால் வெயிட், எல்லாமே சொல்லுவேன். சரி, அன்னைக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபுல்லா உங்களுக்கு லெசன் சொல்லப்படும், அவசரப்படாதீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஜ். சரியா? ஓகே, இதை விட மேலதிகமா have
வந்தால் என்னன்னு மாத்துவீங்க had. have வந்தால் had. சரியா? அதாவது present perfect past perfectக்கு மாறும். பார்த்தனாங்க டென்ஸ்ல குழப்பமா இருக்கிறார்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, எல்லாருமே நோட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். had done ன்னு வந்தால் had done, அதாவது past perfectல வந்தால் எந்த சேஞ்சுமே இல்லைன்னு had doneாவே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் பிள்ளைகள, இதுல டன் எழுதுறான்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி will have done, future perfectல வந்தால் would have done ன்னு மாத்துவோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் am, is, are ஓட doing வந்தால், சரி, அதாவது present continuous tense ஆக இருந்தால் நாங்க indirect speechக்கு மாத்தும் போது was அல்லது were doing ன்னு போடுவோம். சரியா? தெரியும்னா நேன third person singularக்கு wasம், again I, they, we, youக்கு wereம் யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அதே மாதிரி வர will be doing ன்னு வந்தால், will be doing ன்னு வந்தால் என்னன்னு மாத்துவீங்க would be doing, was, were doing, அதாவது past continuous tenseல வந்தால் என்ன had been doing ன்னு மாத்துவீங்க had been doing. ஓகே, சரி, இவ்வளவுதான் உங்களுக்கு டென்ஸ்ல. இப்ப டென்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு பார்த்தனாங்க. சரி, அதாவது verbs என்ன மாதிரி மாறும், சிம்பிள் டென்சஸ், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னென்ன மாதிரி மாறும், அதை விட பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹியர் என்ன இதுல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன மாதிரி மாறும், அதே மாதிரி கண்டினியூஸ் டென்சஸ்ல என்ன மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்னு உங்களுக்கு சிம்பிளா ஒரு டேபிள், ஒரு அட்டவணையில தந்தாச்சு. சரியா? ஓகே, இதை விட மேலதிகமா பிள்ளைகள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, இதை விட மேலதிகமா நாங்க பார்க்க போறோம். இப்ப டைரக்ட் ஸ்பீச்ல indirect speech, direct speech, indirect speech. ஓகே, இப்ப direct speechல வந்து டைமிங் தந்திருந்தா அல்லது கால பகுதி தந்திருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் டுடே என்று வந்தால் நீங்க indirect speechக்கு மாத்தும் போது என்ன வரும் that day. என்ன as I told you earlier, நான் முதலே சொன்ன மாதிரி இப்ப என்ன direct speech, indirect speech என்றால் டைரக்டா நாங்க ஒரு கதைக்கிற விடயத்தை போய் indirect speech என்றா என்ன இன்னொரு ஆளுக்கு சொல்லுறது தானே. அப்ப எப்படியும் என்னன்னு சொல்றது, தமிழ்லயே சொல்றேன். சரியா? நான் இன்று கோயிலுக்கு போறேன் நான் இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், அவ போய் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கல, அவ இன்று கோயிலுக்கு போவாருன்னு சொல்லுவாவா? திருப்பி வேற ஒரு நாள் போய் இன்னொரு ஆளுக்கு சொல்லும் போது இல்ல, என்ன அன்றைய நாள் என்று தான் சொல்லுவா. இப்ப டுடே என்றதை வந்து நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது என்னன்னு வரும் தட் டே என்று போடுவோம். சரியா? உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். டுநைட், டுநைட் நாங்க மாத்தும் போது என்னன்னு போடுவோம் that night, that night. ஓகே, அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்ல yesterday வந்தால், yesterday வந்தால் என்ன இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னன்னு வரும் previous day, முதல் நாள். இப்ப நான் இன்றைக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்றேன், நான் நேற்று ஜெஃப்னா போனான், நான் நேற்று யாழ்ப்பாணம் போனான்னு சொல்றேன். சரியா? எந்த ஃப்ரெண்ட் போய் அவன் அம்மாக்கு சரியா நாளைக்கு, சரி நாளைக்கு போய் அவ சொல்றா, நேற்று அவள் சொன்னவள் நேற்று கோயிலுக்கு போனவள், நேற்று ஜெஃப்னா போனவளாம் உண்டு. சரியா? அப்ப அவாவும் நேற்று சொன்னா அந்த கருத்து சரியாக இருக்குமோ? இல்ல. இப்ப ப்ரீவியஸ் டே அவ என்ன சந்தித்ததுக்கு முதல் நாள். சரியா? ஓகே, yesterday என்னன்னு வரும் ப்ரீவியஸ் டே என்று வரும். டுமாரோ, இப்ப நாளைக்கு டுமாரோன்னா என்னன்னு வரும், இப்ப இது ப்ரீவியஸ் டே என்று வந்த மாதிரி, ப்ரீவியஸ் டேன்னா முதல் நாள் இல்லோ? எஸ். அப்ப டுமாரோ என்னன்னு வரும் நெக்ஸ்ட் டே, த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள். சரியா? ஓகே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக் என்னன்னு வரும் ப்ரீவியஸ் வீக், போன கிழமை.
previous week அல்லது the week before ன்னு போட்டாலும் ஓகே சரி அதே மாதிரி previous dayன்னா the day before ன்னும் போடலாம் பிள்ளைகள் சரியா இது என்னவோ உங்களோட விருப்பம் ரெண்டுல எது போட்டாலும் சரி அதே மாதிரி இங்க previous week என்னன்னு போடலாம் the week before ன்னு போடலாம் சரியா next week என்றால் அடுத்த கிழமை next week என்னன்னு போடலாம் following week வருகின்ற கிழமை அடுத்த கிழமை நீங்க சொல்லும்போது என்னன்னு சொல்லலாம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல following week ன்னு சொல்லலாம் again last month ன்னு வந்தா என்னன்னு வரும் previous month சரியா அதே மாதிரி லாஸ்ட் இயர் ன்னு வந்தா previous year ஓகே சரி இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா மிக மிக முக்கியமான விடயம் நான் திருப்பி திருப்பி ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா சில பேர் கவனிக்காம இருப்பீங்க அப்ப இடைக்கிட ஒருக்கா எனக்கு குரல் கொடுத்தா கவனிப்பீங்க எழுத டைம் தந்திருக்கு பிள்ளையர் எழுதுங்க
ஓ கோட் இவ்வளவு நேரம் மியூட் பண்ணிட்டு வச்சிருந்தேன். தேங்க்ஸ் ரோல் சொல்லி இருக்கிறீங்க. ஐ எம் சோ சாரி. திருப்பி சொல்லணுமா அவ்வளவு? ஓகே, அப்ப நாங்க முதலே சொன்ன மாதிரி சரியா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு என்ன டைரக்ட் ஸ்பீச் இருந்தா நாங்க அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்துவோம். சரியா, இப்ப பார்க்க போனா he said அவன் சொன்னான் I am busy now. சரி, அவர் இப்ப ஓகே நான் அவனை பார்க்க போறேன். அவர் அப்ப சொன்னார் I am busy now. நான் இப்போது பிஸியா இருக்கிறேன்னு அவர் சொன்னார். அதையே நான் வந்து இப்ப இன்னொரு ஆளுக்கு சொல்ல போறேன். என்ன, அவன் சொன்னான் அவன் அப்போது வேலையாக இருந்தான். சரியா, நாங்க போனேன், அவன் சொன்னான் அப்ப நான் வேலையாக இருந்தேன் என்று சொன்னான். சரி, அப்ப அவர் சொல்லி முடிஞ்சது. சொல்லி முடிஞ்சா இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு வந்து சொல்லும் போது அதை என்ன டென்ஸ்ல சொல்லணும்? பாஸ்ட். எகைன் நான் முதலே அந்த அட்டவணையில சொன்ன மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆக இருந்தால் என்ன டென்ஸுக்கு மாத்தணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரியா, மியூட் பண்ணிட்டு கதைச்சிட்டு இருந்திருக்கேன். சாரி. ஓகே, சரியா. he said I am busy now. இந்த விடயங்கள் சொல்லிக்கை மியூட்ல தான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. சரியா, அதாவது டைரக்ட் ஸ்பீச் எழுதும் போது நீங்க he said போட்டுட்டு கமா போட்டு அவர் சொன்ன விடயத்தை இன்வெர்டட் கமால எழுதணும். சரியா, he said I am busy now. அப்ப he said அவர் சொன்னார், என்ன I am busy now அவருடைய கூட்டை நாங்க இன்வெர்டட் கமாவுக்கு போட்டிருக்கிறோம். அப்ப நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், டைரக்ட் ஸ்பீச்சா எழுதும் போது நாங்க கமா இன்வெர்டட் கமா போட வேண்டும். ஏன்னா நீங்க நினைக்கலாம் நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு தானே மாத்த போறோம், இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு. ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு மேபி இன்டைரக்ட் ஸ்பீச்சை தந்து போட்டு உங்களை டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியும் வந்திருக்கு. சரியா, எக்ஸாமுக்கு உங்களை மாத்தியும் எழுத சொல்லி வந்திருக்கு. அப்படி மாற்ற சொல்லி தரும்போது நீங்க இந்த இன்வெர்டட் கமா இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ், இந்த நிறுத்த குறிகள் நீங்க போடாவிட்டா உங்களுக்கு பூரணமா முழுசா புள்ளிகள் இல்லாமையே போகும். சரியா, இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்ப he said I am busy now. அவன் சொன்னான் நான் இப்போது வேலையாக இருக்கிறேன். இதுக்கு மட்டும் நான் தமிழ்ல எழுதி இருக்கிறேன், இனிவார டென்ஸுக்கு எழுத மாட்டேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தமிழ்ல எழுதி இருக்கு. சரியா, ஓகே. இத வந்து நான் இன்னொரு ஆளுக்கு சொல்ல போறேன். அவன் சொன்னான் என்னன்னு மாத்துவீங்க? he said that. சரியா, இந்த that வந்து ஒரு கன்ஜங்ஷன், இணைக்குது. இப்ப இத அவர் சொன்னாருன்னா அவருடைய கூட்டு எழுதி இருக்கிறோம். அவன் அப்படி சொன்னான் என்று ஒரே வாக்கியமா நாங்க எழுத போறோம். அதுக்குத்தான் நாங்க இந்த தட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இருக்கிறோம். சரியா, அந்த ரெண்டையும் இணைப்பிடை சொல்லாக யூஸ் பண்ணி இருக்கிறோம். அப்ப he said that இந்த ப்ரோனவுன் I வந்து என்னன்னு மாற போகுது? he. ஓகே, நீங்க அந்த டேபிள்ல பார்க்கலாம். am என்னன்னு மாறும்? was. why? yes, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நான் இப்ப மாத்த போறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு. சரியா, he said that he was busy. ஓகே, now என்னன்னு மாறும்? then என்னன்னு மாறும். ஏன் மாறுது? எஸ், அவர் இப்போது சொன்னவர் நான் அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லும் போது அப்போது என்று சொல்லுவேன். சரியா, அப்ப I am busy now. நான் இதை என்னன்னு சொல்லுவேன்? he said that he was busy then. அவன் அப்போது வேலையாக இருந்ததாக சொன்னான். அவன் அப்போது வேலையாக இருந்ததாக அவன் சொன்னான். ஓகேயா, ஓகே, இது இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, he said I am busy now. அவன் சொன்னான் நான் இப்போது வேலையாக இருக்கிறேன். அது நாங்க அப்படியே இன்டைரக்டா இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லும் போது he said that he was busy then. அவன் அப்போது வேலையாக இருந்ததாக சொன்னான். ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே, என்னது எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இதை இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் 2. இதுவும் ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தானே. இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து அருண் said
to பிரியா. அருண் say to பிரியா. சரியா? இப்ப பாருங்க இதுல அருண் வந்து பிரியாக்கு சொல்றார். அருண் say to பிரியா. அருண் வந்து பிரியாக்கு சொன்னார் I am all right now. I am all right now. ஓகே, எனக்கு சரி இப்ப எல்லாம். I am all right now. சரியா, நான் சரியாகிட்டேன். I am all right now. இதுல பாத்தீங்கன்னா அருண் வந்து பிரியாக்கு சொன்ன விடயத்தை நீங்க கேட்டுட்டு போய் இன்னொரு ஆளுக்கு சொல்ல போறீங்க. வடிவா கவனிங்க. இப்ப இதுல 4 பேர் சம்பந்தப்பட போயிடும். A B C D. இப்ப A வந்து B கிட்ட சொன்ன விடயத்தை நீங்க சி தான் நீங்க போய் D கிட்ட சொல்ல போறீங்க. அருண் பிரியாக்கு அப்படி சொன்னாருன்னு போய் சொல்ல போறீங்க. சரியா? ஓகே, இத நாங்க என்னன்னு மாத்துவோம் என்றால் அருண் told பிரியா. அருண் told பிரியா. அருண் பிரியாக்கு சொல்லி இருந்தார் என்ன. இங்க வந்து நீங்க இன்வெர்ட் கமா போட தேவையில்லை. சரியா? அதையும் கவனிங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது நாங்க கமா இன்வெர்ட் கமா போட மாட்டோம். அந்த ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு தான் நாங்க இந்த தட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? எஸ். அப்ப அருண் told பிரியா that. அருண் பிரியாக்கு சொன்னார். ஓகே, குட் क्वेश्चन. to வராதான்னு கேட்டிருக்கீங்க. நாங்க toldக்கு பக்கத்துல to யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? toldக்கு பக்கத்துல to யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? asked to told ரெண்டுக்கு பக்கத்துல நாங்க to யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்ப அருண் told பிரியா that. அருண் பிரியாக்கு சொன்னார். இரண்டு பேரும் அருண் தானே சொன்னவர். அருண் தானே சொல்றாரு என்ன I am ண்டு. நாங்க சொல்ல என்னன்னு சொல்லுவோம் he. again am என்னன்னு மாறும் was. all right then. okay, do you understand? உங்களுக்கு விளங்குதா? ஓகே, மெசேஜ்ல போடுங்க. எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு பாப்போம். உங்களுக்கு விளங்கி இருந்தா எஸ் ன்னு போடுங்க. எஸ் ன்னு மட்டும் போடுங்க. சரியா? டோல்டுக்கு பதிலா செயிட் வராதான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல நாங்க செயிட் டு. இப்ப செயிட்டே வந்தா நாங்க செயிட்டே போடலாம். இல்ல செயிட் டு வந்திருக்கு, அதனால நாங்க டோல்டுன்னு மாத்தி இருக்கிறோம். சரியா? செயிட் டு வந்தா டோல்டு. வெரி குட் அம்மா. லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ். வெரி குட். நிறைய பேர் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஹாப்பி வித் திஸ். சரியா? ஓகே, அப்ப இந்த விடயத்தை மொரால் கேட்டிருந்தா குட். சரியா? செயிட் டு வந்தால் நாங்க டோல்டுன்னு மாத்துவோம். சரியா? செய்ட் தனியே வந்தால் நாங்க செய்டே போடுவோம். சரியா? இதுவே ஒரு क्वेश्चनா இருந்தால் ஆஸ்க்ட் போடுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்ததுக்கு போவோம். நான் கிளியர் பண்ண முன்னம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. I amக்கு பதிலா அருண் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து அருண் பிரியாக்கு சொல்றார் நான் சரியாகிட்டேன்னு. அப்ப அத நாங்க அருணே சொல்லுவார பிரியாட்ட அருண் சரியாகிட்டேன்னு. நோ. சரியா? அல்லது நீங்க இங்க மாத்தேக்குள்ள அருண் போடலாம். சரி, அதுல குழம்ப வேண்டாம். அருண் told to பிரியா that அருண் was all right then. அப்படி போட்டாலும் ஓகே. அருண் பிரியாக்கு சொல்லி இருந்தார். அருண் அப்போது சரியாகிட்டார். ஏன்னா நீங்க சி பர்சன் தானே. எஸ், நீங்க வேற ஒரு ஆள் கேட்டுக்கொண்டு நின்றுட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றீங்க. சரியா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த டென்ஸுக்கு போவோம். கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் present continuous tense. Present continuous tense. present continuous tense என்னதுக்கு மாறும்னு பார்த்தனாங்க. past continuousல மாறும். என்ன திருப்பி 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 சொல்றது வந்து சில பேருக்கு போரா இருக்கும். அதாவது ஆல்ரெடி தெரிஞ்ச ஆட்களுக்கு, சில பேருக்கு இதா இருக்கும். எல்லாருக்கும் விளங்கணும் என்ற நோக்கத்தோட தான் நான் சொல்றேன். சரியா? ஓகே, இப்போ present continuous tense அதாவது am, is, ஆரோட verb plus ing வருமில்ல. verb ing
past continuous tense anda was verb verb plus ing வருமே. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விடயம். ஓகே, இதுக்கு நாங்க எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1. ஓகே, she said என்ன சொன்ன எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, my mother is teaching. சரியா? ஓகே, அப்ப she said அவ சொன்னா, அவ சொல்றத அப்படியே நான் டைரக்ட் ஸ்பீச் அவ சொன்னதை அப்படியே எழுதுறேன். வெயிட், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ரூம்ல இருக்கணும். ஓகே, she said அவள் சொன்னாள், my mother is teaching. சரி, என்னுடைய அம்மா கற்பித்து கொண்டு இருக்கிறா என்று அவ சொன்ன கூட்ட நான் போய் இன்னொரு ஆளுக்கு சொல்ல போறேன். சரியா? அவ சொன்னா அவட அம்மா படிப்பிச்சு கொண்டிருக்கிறாவா, சரி படிப்பிச்சு கொண்டிருந்தாவா. சரியா? அவ நேரடியா சொல்லிக்கல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றா, my mother is teaching. இதை நான் இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லும் போது ஓகே, அவ சொன்னா அவளுடைய அம்மா படிப்பிச்சு கொண்டு இருந்தாவா. சரியா? அப்ப நாங்க இதை என்னன்னு மாத்துவோம் பாத்தீங்கன்னா, she said that போடுவோம். என்ன போடுவோம்? that. அதாவது ஒரு conjunction verb. சரியா? ஒரு conjunctionா நாங்க thatன்றத போடுவோம். அதாவது she said my mother is teaching. இதை நாங்க indirect மாத்திரம். சரி, அப்ப நீவா ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. ஓகே, நீங்க again ரெக்கார்ட கட்டாயம் பாருங்க. சரியா? இடையில இருந்து விளங்குறது கஷ்டம். ரெக்கார்ட ஃபுல்லா பாருங்க. நான் திருப்பி திருப்பி படிப்பிக்கும் போதும் சொல்லிட்டே இருப்பேன் சொன்ன விடயங்கள். சரி, she said my mother is teaching. இதை நாங்க இன்டைரக்டா மாத்தும் போது she said that. ஓகே, she வந்து என்னவா மாற போகுது? அவளுடைய அம்மான்னு சொல்ல போறோம். என்னன்னு வரும்? her mother. her my என்னவா மாறுது? her வா மாறுது. her mother பாருங்க, is teaching என்னன்னு மாறும்? என்னன்னு மாறும்? is verb ஓட ing, was verb ஓட ing. சரியா? she said that her mother was teaching. her mother was teaching. I don't know who, யாருன்னு தெரியல, தொடர்ந்து இன்டரப்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. சரியா? அந்த ரிமோட் கண்ட்ரோல் மெசேஜ் வர எனக்கு ஸ்கிரீன்ல எழுதுறது வந்து கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, அப்ப பாருங்க, she said my mother is teaching. அத நான் அப்படியே past continuousக்கு மாத்தேக்குள்ள she said that her mother was teaching. சரியா? இங்க வந்து நான் இன்வெர்ட் கமாவோ எதுவும் யூஸ் பண்ணவில்லை. சரியா? அப்ப டைரக்ட் ஸ்பீச்ல இருந்ததை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்திட்டேன். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Again another example. Vijay said, அது okay, Vijay said, Vijay சொன்னார், I am writing my assignments. I am writing my assignments. ஓகே, சரியா? அப்ப அவருடைய கூட்டு அவர் நேரடியா சொல்றதால நான் விஜய் said கமா போட்டு இன்வெர்ட் கமாவுக்குள்ள அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன விடயத்தை எழுதி இருக்கிறேன். சரியா? இதை நான் அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற போகிறேன். சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்துவோம். எகெயின் என்ன, as I told you, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி விஜய் said that என்ன, இங்க நாங்க கமா இன்வெர்ட் கமா யூஸ் பண்ண மாட்டோம். விஜய் தான் சொன்னார் I am writing my assignments. அப்ப நாங்க சொல்லியக்குள்ள என்ன எழுதுவோம்? he was writing அவருடைய assignment, his assignments. ஓகே ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப விஜய் நேரடியா சொல்றாரு எனக்கு I am writing my assignments, நான் என்னுடைய assignments எழுதி கொண்டு இருக்கிறேன்.
நான் அத போய் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் சொல்ல போறேன். விஜய் சொன்னார் அவருடைய அசைன்மெண்ட்ஸ எழுதி கொண்டிருந்தார் என்று. சரியா? ஓகே, நான் போன போது அவர் தன்னுடைய அசைன்மெண்டை எழுதி கொண்டிருந்தார். அப்ப நான் கேட்க நான் என்னுடைய அசைன்மெண்ட்ஸை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப எகெயின் அப்படியே தான் வந்திருக்கு பாருங்க. விஜய் said I am writing my assignments. அது நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருக்க விஜய் said that he was writing his assignments. இப்படி சொல்லுவோம். ஓகே, சரி. இன்னொரு முக்கியமான விடயம் கவனிங்க. சரி, இதை கிளியர் பண்றேன். I think you all understand. என்ன டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க? ஓகே, டூ வராதான்னு வாஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் முதலே சொன்னா நீங்க அப்ப ஸ்டார்ட்ல கவனிக்கலையேன்னு நினைக்கிறேன். என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாத்துவோம். அப்ப ஐ ஆம் ரைட்டிங்ன்றத நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாத்தேக்க என்ன வரும்? ஹி வாஸ் ரைட்டிங் என்று வரும். சரியா? அவ்வளவுதான் விடயம். விளங்காதாக்கள் ரெக்கார்ட பாத்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளும். எகைன் இது வந்து ஒரு 2016 பாஸ்ட் பேப்பர்ல வந்த கொஸ்டின். நாங்க 16 பாஸ்ட் பேப்பர் செய்து கொண்டிருந்த நாங்க. சரியா? அதுல அடுத்த கொஸ்டின் அதான் செய்ய வேண்டி இருந்தது. இன்னைக்கு நான் அவைக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் படிப்பிக்க இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் பண்ணிட்டு போட்டேன். எகைன் நாங்க 2016 பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற கேள்வி நாங்க செய்வோம். நீங்களும் அந்த பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேணுமாக இருந்தால் சரியா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் 2 மாத ஃபீஸும் 600 ரூபாய் தான். அல்லது அக்டோபருக்கு தனியேண்டா 300 ரூபாய். ரெண்டுக்கும் சேர்த்து செலுத்தினாலும் ஈஸியா இருக்கும். கட்டி நீங்க அந்த பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? நாங்க அடுத்த டென்ஸுக்கு போக முன்னும் நான் அந்த குரூப் லிங்க் ஒருக்கா நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணினீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? இது 3 நாள் நடக்கும். டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. வெயிட் a minute. ஃப்ரைடே 3 நாள் நடக்கும். குரூப் லிங்க் மட்டும் போடுறேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணினீங்கன்னா அதுக்கு பிறகு என்னுடைய பாஸ்ட் பேப்பர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதுண்ட கண்டினியூஸா நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்ப டுமாரோ இதுண்ட கண்டினியூஸ். இன்னைக்கு முக்கியமான விடயங்கள் எல்லாம் படிச்சாச்சு. நாங்க ஃபுல்லா படிச்சிட்டோம். நாளைக்கு மிச்சம் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸுக்கு மிச்சம் இருக்கிற டென்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்ப நான் சாட்ல போறது வந்து என்னுடைய குரூப் லிங்க். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பாஸ்ட் பேப்பர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, I will wind up this lesson. Thank you all. நீங்க any doubts இருந்தா நாளைக்கு கிளாஸ்ல கேட்கலாம். மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். Thank you. Welcome. Thank you சொல்றீங்க எல்லாருக்கும் வெல்கம். என்ன டைமுக்கு டீச்சர்? டுமாரோ
Tomorrow 5:30 to 6:30 இருக்கு. Okay, bye. See you. Thank you so much. God bless. ஓ கடைசி வரை கதை சொல்லல. Oh God, I forgot it. Next class I will tell you, sure. Yes, evening class. Best explanation, miss. Thank you so much. Okay, I will end the class. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்ல டைம்